இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவுலேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு மாவை நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கீரையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா